நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் அவரின் கடைசி நிமிட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஆறுமுகம் நயினார் வழங்க கேட்போம். ஆறுமுகம், வணக்கம். இந்த காட்சிகள் எந்த பகுதியில் எப்போது பதிவான காட்சிகள்? ஆறுமுகம், வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் தனசிங் என்பவரை காணவில்லை எனவும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் எனவும் உவரி காவல் நிலையத்தில் அவரது மகன் கருத்தையா ஜாஃபரின் 3ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் ஒரு புகார் தருகிறார். அந்த புகாரில் தன்னுடைய தந்தையை 2ஆம் தேதி முதல் காணவில்லை எனவும் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் எனவும் 2ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தான் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி தர திசைகளுக்கு செல்வதாகவும் சொல்லிவிட்டு சென்றார். திருப்பி ஒரு கடையில போய் அவர் ஜாமான் வாங்குற டைம்ல 7:45 மணிக்கு வீட்டில் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்படி அந்த புகார்ல அவர் தெரிவிக்கிறார், மகன் தெரிவிக்கிறார். 7:45 மணிக்கு எங்களை தொடர்பு கொண்டார். பின்னர் இரவு 11 மணி அளவில் அவரை தொடர்பு கொண்ட போது அவரது போனானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எனவே அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற நிலையில் அவர் புகார் தெரிவித்தார். புகாரினுடைய அடிப்படையில் காவல்துறையினர் அவரை தேடி விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் 4ஆம் தேதி காலையில் அவர் வீட்டுக்கு அருகே உள்ள தோட்டத்தில் அவர் எரிந்த நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த இடத்திற்கு பிணத்தை மீட்டு அவரை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் நல்லடக்கம் நடைபெற்றது. இந்த நிலையில் அவர் அந்த கடைசி 2ஆம் தேதி இரவு திசை நிலையில ஒரு பெரிய வணிக வளாகம் BMC மார்க்கெட் என்று இருக்கிறது. அந்த பகுதியில் சென்று ஒரு கடையில சென்று பொருட்கள் வாங்க சென்றிருக்கிறார். சில பூந்தொட்டிகளை அவர் பார்வையிடுகிறார். பின்னர் அந்த கடையில ஒரு பேட்டரி செல் அதை வாங்கி சென்றிருக்கிறார். 10 மணி அளவில் கூட அவர் அந்த கடையில ஷாப்பிங் சென்று செய்திருக்கிறார். 11 மணி அளவில் தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் ஆனது என்று அவருடைய மகன் புகாரில் தெரிவித்திருந்தார். 10 மணி அளவில் கூட அவர் அந்த கடையில் பொருள் வாங்கியிருந்திருக்கிறார். இந்த காட்சிகள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. காவல்துறையினர் 7 தனிப்படையின் தாண்டி 8வது தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த CCTV காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கு. அந்த CCTV காட்சிகள் கடைசி தருணங்களில் அவர் அந்த கடையில் சென்று பொருள் வாங்கிய காட்சியில் கிடைத்திருக்கிறது. தற்போது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விசாரணை வளையமானது விரிவடைந்து தற்போது அவர் தன்னுடைய லெட்டர் பேக்ல நிறைய பேரை குறிப்பிட்டிருந்தாரு. அதில் யாருக்கெல்லாம் தான் கடன் கொடுக்க வேண்டும், தனக்கு யாரெல்லாம் தர வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இப்பொழுது அந்த குறிப்பிட்ட பேர்ல உள்ள ஆட்கள் எல்லாம் இப்ப காவல்துறையினர் அவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டுள்ளனர். மிக விரைவில் இதற்கான முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.